ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட். இந்த சிச்சுவேஷன் தான் நம்ம 2-3 வாரமாக பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் நிஃப்டி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட் வந்து இறங்கி அந்த கேப் ஃபில்லிங் ஜோனுக்கு வரணும் அப்படின்றத நம்ம பேசணும். இப்போ எக்ஸாக்டாக அந்த கேப் ஃபில்லிங் ஜோன் தான் ப்ரைஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்து 23,640. எக்ஸாக்டாக அங்கே ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு பவுன்ஸ் கிடச்சிருக்கு. வெள்ளிக்கிழமை கூட எக்ஸில் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். ஈவன் தோ அந்த ப்ரைஸ் வந்தாலுமே 23,640 வந்தாலுமே ஒரு ஒன் மோர் லோக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்கு, அதனால கரெக்ஷன் கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த பாசிபிலிட்டி நடக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,850 23,930 23,850 23,950 ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணா ஒன் மோர் லோ வரலாம். இதுக்கு 2 கண்டிஷன்ஸ் மீட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸும் ஃபேஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் லோவான 23,600 கீழே வரணும். இது ரெண்டுமே நடந்துச்சு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற லெவல் 23,550 23,450. ஓகேங்களா? இங்கிருந்து ப்ரைஸ் திரும்ப வாய்ப்பு இருக்கு. அப்படி திரும்புறது 24,000 24,100. இது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து 24,350 இந்த 400 பாயிண்ட்டையும் தாண்டிடுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்த 24,600 24,700 எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். பட் அது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பேசிக்கலாம். பட் நெக்ஸ்ட் வீக் ப்ரிடிக்ஷன் இதுதான். ஒன் மோர் லோக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்கு. பட் எனிவே ப்ரைஸ் மூவ் ஆகணும். ரெசிஸ்டன்ஸ்லாம் தாண்டிடுச்சுன்னா அப்படியே ப்ரைஸ் மேலே போயிடும். பட் டெக்னிக்கலி பேட்டர்ன் வைஸ் ஒன் மோர் லோக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதே வியூ தான். நம்ம சொன்ன லெவலான 56,550 56,400 வந்துருச்சு. பட் நமக்கு இன்னொரு பாயிண்ட்டும் பேசியிருந்தோம். இங்கிருந்து இந்த 55,700 வரலாம் அப்படின்ட்டு போன வாரம் வீடியோவில் பேசியிருந்தோம். அதே தான் இப்பவும் சொல்கிறேன். டெக்னிக்கலி அனதர் லோக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இந்த 57,150 57,250 இந்த ஜோனுக்குள்ள ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஒன் மோர் லோ வரலாம். அந்த ஒன் மோர் லோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 55,700 55,600. சரிங்களா? இதுதான் வந்து இப்போ பேங்க் நிஃப்டிலையும் எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் திரும்பி 57,500 ஓகேங்களா, 57,400 500க்கு போக வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் ஹை இதை தாண்டினா மட்டும்தான் நம்ம 59,200 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வேவ் 5 ஆப்ஷன் வச்சிருக்கேன். அதுக்கு ப்ரீவியஸ் ஹையான 58,600 தாண்டணும். இப்போதைக்கு என்ன எதிர்பார்ப்புனா ஒன் மோர் லோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லோ வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்பலாம், திரும்பி 57,500க்கு போகலாம். பேசிக்கலி எக்ஸ்பெக்டிங் பவுன்ஸ் இன் தி மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மேபி இங்கிருந்தோ எங்கேயோ. இது எப்போ நெகேட் ஆகும் அப்படின்னா எனி கேப் டவுன். ஓகேங்களா? நம்ம மார்க் பண்ண லெவல்ஸை தாண்டி கேப் டவுன் ஆகி ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் இறங்குது அப்படின்னா நீங்கள் இந்த வியூ மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் 23,000 கீழே போனால் என்ன ஆகும்னு பல வீடியோ சொல்லியிருக்கேன். இதுதான் அந்த டிக்ளைன். நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்க டிக்ளைன் இதுதான். இங்கிருந்து வருதா இல்லை இங்கிருந்து வருதான்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஒருவேளை இங்கிருந்தே வருதுன்னா இந்த இடத்துல வந்து கேப் டவுன் ஆகி ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுவும் 23,000 கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் லோவுக்கும் கீழே ப்ரைஸ் போயிடும். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இது ஆல்ரெடி நான் கரெக்டிவ் பேட்டர்னாக தான் வச்சுருக்கேன். இப்போ 1 2 3 4 5 அப்படின்ட்டு இங்கே நான் அசியூம் பண்ண முடியும். பட் இது எர்லி அசம்ஷன். அதுக்கு சர்டன் கன்ஃபர்மேஷன் நீங்கள் வேணும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் நான் டோட்டலாகவே நான் வந்து இல்லைன்ட்டு ஒதுக்கல. வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போனால் தெரியும். இப்போ இருக்க சார்ட் படி மோஸ்ட்லி இது கரெக்டிவ் பேட்டர்னாக தான் தெரியுது. இந்த மாதிரி நடக்கணும்னா நம்ம இந்த நெக்ஸ்ட் அப் மூவ்ல பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போ இருக்க சார்ட் படி பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு கரெக்டிவ் பேட்டர்னாக தான் தெரியுது. கரெக்டிவ் பேட்டர்ன் அதுக்குள்ள ஒரு கரெக்டிவ் பேட்டர்ன். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வீக் அசம்ஷன் இந்த இடத்துல சப்போர்ட் வாங்குச்சுன்னா பவுன்ஸ் டு 24,100. எப்போ நெகேட் ஆகும்னா கேப் டவுன் பிலோ திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? நிஃப்டிலி பேங்க் நிஃப்டி இதே தான் வியூ. நம்ம ஓவராலாக மார்க்கெட் வியூ எடுக்கிறதுக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் பத்தாது. ஸ்மால் கேப், க்ரூட் ஆயில் இது எல்லாமே பார்க்கணும். ஸ்மால் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 2-3 வாரம் வீடியோவே என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா எக்ஸ்பிளிசிட்டாகவே சொன்னேன், லாங் சைடில் காஷன் வேணும், மார்க்கெட் இறங்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்மால் கேப்ஸ் பாருங்க நல்லா இறங்கியிருக்கு. இப்போ இதுவே வந்து இந்த ப்ரைஸ் இந்த கேப் ஜோனுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் டைரக்டாக, அதாவது 18,400 18,200 இந்த ஜோன் மார்க்கெட் இப்படி போய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இந்த கரெக்ஷன் இன்னும் முடியல, இதுதான் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த அசம்ஷன் வேலிட் ஏபிசி. ஓகேங்களா? ஒருவேளை இந்த மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு ரீசன்னால அப்படி மேலே போகுதுன்னா இந்த ஏபிசி இங்கிருந்து வரும். ஸ்மால் கேப்ல நான் எதிர்பார்த்த டிக்ளைன் இன்னும் வரல, இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு தான் இந்த க்ளூ. ஓகேங்களா? இந்த கேப் பாயிண்ட் ஒருவேளை ப்ரீவியஸ் ஐ தாண்டுதுன்னா இங்கிருந்து வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ரைட்.
ஸோ இதுதான் வியூ, எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொம்ப பெரிய இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்டை கொடுத்துட்டு இருக்கு. இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட க்ரூட் ஆயில் வியூ இன் ஜூன். எலைட் வேவ் பொறுத்த வரைக்கும் 3 ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்று ப்ரிப்பேர்னஸ், ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், மூணாவது ஆக்ஷன். அதாவது ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ரிப்பேர்னஸ். மார்க்கெட் கீழே வரணும், கீழே வந்துட்டு 68 ஜோன்ல இருந்து திரும்பணும். அதுவும் எப்படி வரும்? 73ல இருந்து ஒரு பவுன்ஸு, அதுக்கப்புறம் 68, அதுக்கப்புறம் ரிவர்சல். புரியுதுங்களா? என்னாச்சுன்னு பாருங்க. இதுதான் ப்ரிப்பேர்னஸ். இப்படிதான் நடக்குங்கிறது ப்ரிப்பேர்னஸ். கன்ஃபர்மேஷன் அது நம்ம லேர்ன் பண்ணணும், சர்டைன் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அது கன்ஃபர்மேஷன். எதுக்கு கன்ஃபர்மேஷன் பண்றோம்? ஆக்ஷன். அது என்னது? பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட் என்ட்ரி. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. 73ல இருந்து ஒரு பவுன்ஸு, அதுக்கப்புறம் 68, இப்போ 93. கிளியர்? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எலியாட் வேவ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ என்னோட கோர்ஸ் ப்ரைஸ் வந்து இங்கிலீஷ் வெர்ஷனோட கம்மியாக தான் வச்சுருக்கேன். பட் கூடிய சீக்கிரம் அந்த ப்ரைஸோட மேட்ச் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வேணும்னா இது ரைட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோர்ஸ் ப்ரைஸோட மற்ற எலியாட் வேவ் கோர்ஸ் வந்து ப்ரைஸ் அதிகம் தான். பட் கண்டென்ட் வைஸ் நம்மளோட கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல். 400க்கும் மேற்பட்ட சார்ட் எலியாட் வேவ் மட்டும், ஒவ்வொரு கான்செப்டும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு உண்மையாகவே எலியாட் வேவ்ல ஆர்வம் இருந்துச்சுன்னா மேஜிக் ஃபிப்ஸ் இஸ் ரைட் சாய்ஸ். அதுவும் இந்த டைம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம். மார்க்கெட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ லேர்ன் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதே சமயம் இந்த ப்ரைஸும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் பேக் டு க்ரூட் ஆயில். நான் போன வீடியோ சொன்னதான் 95லேருந்து 96 எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன். இப்போ ஆல்மோஸ்ட் 93.6. ஸோ எஸ், மேபி ஒரு பவுன்ஸ் வந்ததுக்கப்புறம் க்ரூட் ஆயில் ஒரு டிக்ளைன் கொடுக்கலாம். பட் டிக்ளைன் கொடுத்தாலுமே மூடி திரும்பவும் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் தி அப்டேட் ஃபார் க்ரூட் ஆயில். கோல்டு, சில்வர், இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு இதனோட வெப்சைட் பிளாக் நீங்கள் போய் ஃப்ரீ டைமில் பாருங்கள். பிட்காயின் வந்து 1,24,000 இப்போ எக்ஸாக்டாக 58,000. ஓகேங்களா? நான் இதில் எழுதியிருப்பேன், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 58,000 வரும் அப்படின்ட்டு எழுதியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 50% டிக்ளைன். அது எப்படின்னு டெக்னிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஐடி செக்டர் வந்து இன்னுமே ப்ரிசைஸாக எழுதியிருப்பேன். 40,264லேருந்து இறங்கணும். எக்ஸாக்டாக 40,264லேருந்து இறங்கி தான் இப்போ 28,000 வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி பேசிட்டோம் அப்படிங்கிறதா இதில் முக்கியமான விஷயம். கோல்டன் சில்வர்லையும் கூட எழுதியிருந்தேன். இது வந்து ரீசெண்டாக மேல் எழுதினது. பட் ஜனவரி மாதமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஜனவரி ப்ரைஸ் மேலே ஏறிட்டு இருக்கும்போது இறங்கும், வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி 2026 வரும் அப்படின்ட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. நான் எதிர்பார்க்குற லெவல் பார்த்தீங்கன்னா 4,250லேருந்து 3,750. அதுக்கப்புறம் ப்ரைஸ் திரும்புண்டு. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு வியூவும் நான் சேஞ்ச் பண்ணல. ஸோ இதுதான் அந்த லெவல். ஓகேங்களா? 3,800, 3,750. ஸோ ப்ரைஸ் இப்போ இன்னுமே கன்சால்டேஷன் போச்சுன்னா கீழே கொஞ்சம் இறங்கியும் கூட மறுபடியும் ஏறலாம். நான் ட்ரேடிங் பர்பஸ்க்கு சொல்ல, ஒரு லாங் டேர்ம் வியூ தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் எந்த வகையான சேஞ்சும் நான் பண்ணல. ஸோ மேபி இங்கிருந்தோ இல்லை அனதர் லோ நம்மளோட எதிர்பார்த்த லெவலுக்கு வந்துட்டோ ப்ரைஸ் திரும்ப வாய்ப்பு இருக்குது. சில்வரும் பார்த்தீங்கன்னா அதே கண்டிஷன் தான். ஸ்டில் ஒன் மோர் லோக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன், இந்த லெவல்ஸ் எல்லாமே வாய்ப்பு இருக்குது. கன்சால்டேஷன் ஆச்சுன்னா, இங்கே கன்சால்டேஷன் ஆச்சுன்னா கீழே வந்துட்டும் கூட திரும்பலாம். பட் ஓவராலாக வியூ பார்த்தீங்கன்னா போத் கோல்டு அண்ட் சில்வர் வந்து எண்ட் ஆஃப் தி வேவ் 4 தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் ஐயை வரும் மாதங்களில் தாண்டலாம். ஓகேங்களா? இட் டேக்ஸ் மோர் டைம். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் மேலே போகும். ஸோ இதுதான் என்னோட அப்டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ், இது ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். எக்ஸாக்டாக அந்த ஜோனில் தான் இன்னுமே ப்ரைஸ் இருக்குது. மேபி அனதர் ஒரு ஹை வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது பார்க்கணும். பட் அனதர் ஹை போச்சுன்னா மேபி முன்ன பின்ன ப்ரைஸ் நல்லாவே இறங்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் நார்மல் டிக்ளைன் சொல்ல, டீப்பாகவே டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குது. நாஸ்டாகும் அதுதான். உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஷேர் பண்ண வியூ தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பிளாகில் பார்த்தாங்க கூட நாஸ்டாக் இப்போ ரீசெண்டாக எழுதியிருக்கேன். நீங்கள் அதை படித்து பாருங்கள். அடுத்த அப்டேட் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படி. ஏன்னா இது ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் நமக்கு கொடுக்கும். அதுக்காக தான். பட் ஒரு வாய்ப்பு இருக்குது நாஸ்டாக் மறுபடியும் மேலே போகிறதுக்கு. ஒரு 32,000 மாதிரி போயிட்டு பட் சிக்னிஃபிகண்ட் மேஜர் டாப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். ஸோ ஓவரால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் காஷனரி ஜோனில் தான் போகுது. மேபி ஆஃப்டர் ஒன் மோர் ஹை. சரிங்களா? இதெல்லாமே நான் முன்கூடியே சொல்கிறது என்னென்னா ப்ரிப்பேர்னஸ். எலியாட் வேவ் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர்னஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பேர்னஸ், கன்ஃபர்மேஷன், நம்ம நினச்ச மாதிரி நடக்கும்போது எங்கே என்ட்ரி எடுக்கணுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன், அதுக்கப்புறம் எங்கே என்ட்ரி, எப்படி என்ட்ரி அப்படிங்கிறது ஆக்ஷன். இதெல்லாமே நீங்கள் என் கோர்ஸில் வந்து தெளிவாக படிக்கலாம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும்.
கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பிட்காயின், இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த பிளாகில் நான் சொன்ன பார்த்தீங்களா, படித்து பாருங்கள். 58,000 வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் 1,24,000 ஓகேங்களா. இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்தது 79, 79,000 80,000 வந்த உடனே மறுபடியும் அனலைஸ் பண்ணி இல்லை 58,000 49,000 போகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 58,000 எக்ஸாக்டாக லெவல்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். 58,000 49,000 நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த ஜோனுக்குள்ள போதா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இது எல்லாமே சப்போர்ட் ஜோன் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ஸ் 67,000 70,000 பார்க்கலாம். இதுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணால் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் லோக்கு தாண்டுச்சுன்னா இந்த ஜோனுக்குள்ள போயிடும். சரிங்களா. இதுதான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன். ப்ரீவியஸ் சைடில் தாண்டினா தான் நம்ம எண்ட் ஆஃப் தி கரெக்ஷன் சொல்ல முடியும். பிகாஸ் லெவல் வைஸ் மார்க்கெட் வந்துருச்சு. 58,000 to 49,000ங்கிறது நம்ம சப்போர்ட் ஜோன், பட் வந்துருச்சு. கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான அப்டேட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எலியாட் வேல் உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேஜிக் ஃபிப்ஸ் ரைட் சாய்ஸ். அதுவும் இந்த டைம் இஸ் ரைட். ப்ரைஸ் அதிகமாக இருக்க முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்லையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விசிபிள் ஆகுது. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் இட். அப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாமே லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், என்னோட லேர்னர்ஸ்க்காக மட்டுமே தவிர எந்த வகையிலும் பைசல் ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்க வேணாம். நானும் டைரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கல. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.